தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் மூன்றாவது முறையாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அது சம்பந்தமாக இந்த காணொளியில் காண்கின்றோம். அவர் 2001ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா உச்ச நீதிமன்றத்தால் பதவியிழந்த பொழுது முதல் முறையாக பதவியேற்றார். முதலமைச்சராக முதல் முறையாக பதவியேற்றார் ஓ பன்னீர்செல்வம். செல்வி ஜெயலலிதா விதிக்கப்பட்ட தண்டனை நீக்கப்பட்டு ஆண்டிப்பட்டி தொகுதியில் அவர் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவுடன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம். இரண்டாவது முறையாக செல்வி ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட பொழுது செல்வி ஜெயலலிதா பதவி இழந்தார். இரண்டாவது முறையாக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றார். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவி ரத்து செய்யப்பட்ட பின்பு அவர் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவுடன் செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். 2 முறை அவர் ராஜினாமா செய்தார். இதற்கிடையில் செல்வி ஜெயலலிதா 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் நாள் அவர் மாரடைப்பால் காலமானார். அவர் மாரடைப்பால் காலமாகியவுடன் 6ஆம் தேதி விடியற்காலை ஓ பன்னீர்செல்வம் அதிமுக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதங்களை பெற்று கவர்னரிடம் சமர்ப்பித்து முதலமைச்சராக பதவியேற்றார். ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவுக்கு தெரியாமல், அவருக்கு தெரிவிக்காமல் இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். செல்வி ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் முடிந்த பின்பு அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். அடுத்த ஒரு சில நாட்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். அதாவது புதிய முதலமைச்சராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். வேறு வழி இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆக தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக 3வது முறையாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் அடுத்த ஒரு சில நாட்களுக்குள் சசிகலாவுக்கும் ஓ பன்னீர்செல்வமுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்தனர். சசிகலாவும் முதலமைச்சராக முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிவிட்டார். 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 முறை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம்.